கர்நாடகாவில் ₹9.34 கட்டுமாறு அழைப்பு விடுத்த வங்கிக்கு விவசாயி கொடுத்த தரமான பதிலடி அனைவரது கவனத்தையும் பெற்றுள்ளது. கர்நாடக மாநிலம் ஹாசனை சேர்ந்த சொக்கனா கவுடா என்ற விவசாயி கனரா வங்கியில் ₹50,000 கடன் வாங்கி அனைத்து தவணைகளை முறையாக செலுத்தி கடனை முழுமையாக முடித்துள்ளார். ஆனால் ₹9.34 நிலுவையில் உள்ளதாக வங்கியில் இருந்து அழைப்பு வந்துள்ளது. இதனையடுத்து விவசாயி வங்கிக்கு சென்று ₹10 நோட்டை கொடுத்து ₹9.34 எடுத்துக் கொள்ளுங்கள் என்றும் மீதமுள்ள 66 பைசாவை திருப்பி தாருங்கள் என்றும் கேட்டுள்ளார். ஆனால் வங்கி ஊழியர்கள் சில்லறை இல்லை என கூறியதால் விவசாயி கோபமடைந்து வெறும் ₹9.34க்காக ஒரு வாடிக்கையாளரை வங்கிக்கு வர சொல்லி முடிந்தால் 66 பைசா திருப்பி தருவது வங்கியின் கடமைதான் என்று வாதிட்டார். நுகர்வோர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப் போவதாகவும் எச்சரித்து வங்கி ஊழியர்கள் இந்த விவகாரத்தை கையாண்ட விதம் தன்னை அவமானப்படுத்தியதாக சொக்கனா கவுடா தெரிவித்துள்ளார். இந்த 66 பைசா போராட்டம் சமூக வலைதளங்களில் வைரலாகியுள்ள நிலையில் பலரும் விவசாயிக்கு ஆதரவு தெரிவித்து வருகின்றனர்.